எங்கடா வச்சிருந்தீங்க இத்தனை நாளா? ஹாய் ஹலோ மக்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதித் குட்டிக்கு நாங்க சாப்பாடு ஊட்டியாச்சு. 6th மந்த் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள கோவில்ல வச்சு பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாரும் மோஸ்ட்லி இந்த ஃபங்க்ஷனை குருவாயூர்ல வச்சுதான் பண்ணுவாங்க. ஆனா நாங்க வந்து கேரளால எங்களோட குலதெய்வம் கோயில்ல பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் காலையில நேரத்துல எந்திரிச்சு கிளம்பி போயிட்டு இருந்தோம். நாங்க மட்டும் கிடையாது, எங்க மொத்த ஃபேமிலியும் போனோம். எங்க க்ளோஸ் ஃபேமிலிலே நிறைய பேர் இருக்கனால எங்கேயாவது போகணும் அப்படின்னா காரோ பைக்கோ எடுத்துட்டு போனா பத்தாது, வேன் பிடிச்சுதான் போவோம். பிரேக்ஃபாஸ்ட் வீட்ல இருந்தே எடுத்துட்டு போயிட்டு ஒரு வழியில நிறுத்தி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கோவிலுக்கு வந்து 10:30க்குள்ள போகணும்னு சொல்லியிருந்தனால எங்கேயுமே நிறுத்தாம செம்ம ஸ்பீடா போயிட்டு இருந்தோம். அவன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபுட் வந்து டேஸ்ட் பண்ண போறான். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லி நாங்க பயங்கர எக்ஸைட்டடா இருந்தோம். அந்த டெம்பிள் பேக்ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி அழகா இருந்தது. ஸோ அங்க நின்று அதித் குட்டியை வச்சு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோவில் நம்பூதிரி வந்து இலை போட்டு அதுல பிரசாதம், அதுக்கப்புறம் அவனுக்கு தீர்த்தம் அதெல்லாம் கொடுத்து அவனுக்கு வைக்க சொன்னாங்க. அந்த பிரசாதத்தை எடுத்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தொட்டு வைக்கிறப்போ ஒரு மாதிரி வியர்டா ரியாக்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு போல, ஜாலி ஆயிட்டான். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக லைட்டா மட்டும் தொட்டு வச்சுட்டு அவனை வந்து துலாபாரத்துல வைக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிட்டோம். நம்ம முன்னாடியே இதுக்கு தனியா பே பண்ணி வாங்கி வைக்கணும். நம்ம வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிடணும். அங்க வந்து நிறைய நெல்லு, வெல்லம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ அதை பே பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா அவனை வந்து துலாபாரத்துல படுக்க வச்சு அந்த வெயிட்டை வந்து பக்கத்துல வைப்பாங்க. எக்ஸாக்டா இது எதுக்காக பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள போய் சாமி எல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். அதிக்குட்டிக்கு கொடுத்த அந்த பிரசாதத்தோட மிச்சத்தை வந்து அந்த கோவில் குளத்துல இருக்க மீனுக்கு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாம்போட சிலை மாதிரி வச்சு இந்த மாதிரி பாட்டு பாடி வாசிச்சு இதெல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அதித் குட்டி மட்டும் இல்ல, நாங்களுமே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். நம்மளோட திருஷ்டி எல்லாம் போகணும், நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நம்மளோட ராசி நட்சத்திரம் எல்லாம் கேட்டு அர்ச்சனை பண்ற மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலியும் அங்க நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து பல்லசன்ல இருக்க மீன் குளத்தி பகவதி டெம்பிளுக்கு வந்துட்டோம். இங்கேயும் உள்ள போய் சாமி எல்லாம் கும்பிட்டு அவனை துலாபாரத்துல வச்சு எடுத்தோம். இங்க வந்து வாழைத்தார் பக்கத்துல வச்சு எடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்றது தெரியல. இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் பண்றப்போ ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். மூட நம்பிக்கைகளை தாண்டி நமக்கு ஒரு விஷயம் பண்றப்போ அதுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா அதை பண்றதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டோம்.